சினிமாவில் ஒரு சில டார்க் சைடு இருக்குது. அந்த டார்க் சைடு வந்து சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு பக்கம். ஒரு சினிமான்னு வரும்போதே முதல்ல ஆல்கஹால் இல்லைன்னா ட்ரக்ஸு இல்லை பெண்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து ஒரு 3 மிகப்பெரிய விஷயங்களில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பாம்பேலலாம் இதுலேயும் விட அதிகமாக இருக்குது. பாம்பேயில் வந்து இதுதான், அங்கே ஒன்றுமே நம்ம சொல்லவே முடியாது. அங்கே வந்து 11 மணிக்கு மேலே பார்ட்டிஸ் தான். அங்கெல்லாம் வந்து விடிய பார்ட்டிஸ் நடக்கும். அன்சேஃபான ஒரு அட்மாஸ்ஃபியரில் போய் யாருமே மாட்டக்கூடாது. அது மாதிரி விஷயங்களை வந்து போய் மாட்டும் போது தான் இந்த மாதிரி முக்கியமாக செலிப்ரிட்டிஸாக இருக்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். மாலைமலை நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு அழகான இன்டர்வியூ நம்ம கூட விசித்ரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு மாலைமலை. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களை மீட் பண்ணுறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மேம் ஆக்ட்ரஸ் சுசித்ரா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, ட்ரக்ஸ் அப்படின்றது சினிமாவில் பயங்கர பரவலாக ரொம்ப ஈஸியாக எல்லோரும் உட்கொள்கிற ஒரு பொருளாக இருக்குது. மிக முக்கியமாக கமல் சாரோடைய வீட்லேயே வந்து வெள்ளி தட்டில் வந்து கொக்கைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க. அது நடந்து ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா அது ப்ரூஃப் ஆகலை அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் கொக்கைன் கேஸில் மாட்டுறாரு, ஆக்டர் கிருஷ்ணா கொக்கைன் கேஸில் மாட்டுறாரு. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சினி இண்டஸ்ட்ரியில் ட்ரக்ஸ் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக இருக்கா? அப்போது போலீஸு உங்கள் மற்றதெல்லாம் விட்டுட்டு சுசித்ரா சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாரும்? நடந்ததே ஒரு கேள்வி வந்தது, அதை உங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா, கான்ஸ்டன்ட்லி நம்ம போய் ஒருத்தங்கிட்ட அனலைஸ் பண்ணி சொல்லுன்னு சொல்லும்போது அவங்களும் சொல்ல என்ன ஆகுதுன்னா, யூ டென் டு பிலீவ் எவ்ரி திங். இதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிபடிஸ் நேம், பட் சினிமாவில் ஒரு சில டார்க் சைடு இருக்குது. அந்த டார்க் சைடு வந்து சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு பக்கம். அது வந்து ஒரு சினிமான்னு வரும்போதே முதல்ல ஆல்கஹால் இல்லைன்னா ட்ரக்ஸு இல்லை பெண்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து ஒரு 3 மிகப்பெரிய விஷயங்களில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ எந்த ஒரு பர்சன் வந்து சினிமா உலகத்தில் வரணும்னு நினைக்கிறாங்களோ, இது மாதிரி உள்ள டார்க் சைடை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் போய் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணுமே தவிர, இவன் சாப்பிட்ருப்பானா, இவன் யூஸ் பண்ணியிருப்பானா, இதற்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே கூடாது. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இதெல்லாம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இட் இஸ் தேர். பாம்பேலலாம் இதுலேயும் விட அதிகமாக இருக்குது. பாம்பேயில் வந்து இதுதான், அங்கே ஒன்றுமே நம்ம சொல்லவே முடியாது. அங்கே வந்து 11 மணிக்கு மேலே பார்ட்டிஸ் தான். அங்கெல்லாம் வந்து விடிய பார்ட்டிஸ் நடக்கும். தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி இந்த தமிழ் படங்கள்லையோ இல்லை தெலுங்குலையோ எல்லா இடத்துலையுமே வந்து திஸ் இஸ் தேர். ஒரு பார்ட்டி கைண்ட் ஆஃப் கல்ச்சருன்றது இது போய்கிட்டு இருக்கு. அன்சேஃபான ஒரு அட்மாஸ்ஃபியரில் போய் யாருமே மாட்டக்கூடாது. அது மாதிரி விஷயங்களை வந்து போய் மாட்டும் போது தான் இந்த மாதிரி முக்கியமாக செலிப்ரிட்டிஸாக இருக்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். மற்றபடி ஒருத்தங்க மேலே நம்ம அலிகேஷன் சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் சுசித்ரா மாதிரி அவ்வளோ நாலேஜபிள் சர்க்கிளில் நான் இல்லை, நான் போகிறதும் இல்லை. அதனால் எனக்கு அதை பற்றி சொல்ல வராது. சினிமாவில் மட்டும் இப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பார்வை தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்குண்ணா. கொக்கைனாக இருக்கட்டும், இப்போ பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வெறும் சினிமாவில் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை? இல்லை, எல்லா ஃபீல்டையும் இருக்குது, எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. எந்த நீங்கள் சித்தால் வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்க, இப்போ கல் தூக்கிட்டு போகிறாங்களே அவங்களுக்கு இருக்குது, சின்ன வேலைகள் இந்த ஃபேக்ட்ரிஸில் இண்டஸ்ட்ரீஸில் போய் தைக்கிற இப்போ லேடிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு இடம் 2 இடம் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆன் த ஹோல் ரூலாக போட முடியும், ரூல் போடணும், திரும்ப ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அந்த ஆக்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு முன்னு வருவாங்கன்னு தெரியலையே. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.